வணக்கம் நண்பா. உங்களை வெறுக்கும் மனிதர்கள் முன் சிரித்துக் கொண்டே இருங்கள். வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது, புன்னகையால் தான் வெல்ல முடியும். உன்னை குறை கூறும் மனிதர்கள் யாரும் நீ வாழ்வதற்கு வழி சொல்லப் போவதில்லை. உன் வாழ்க்கையை நீதான் உனது இலக்கை நோக்கி வாழ வேண்டும். அவசரப்பட்டு நான் முன்னே செல்ல வேண்டும் என்று முந்திக் கொண்ட செங்கல் அடித்தளத்தில் போடப்படுகிறது. பொறுமையாக தான் எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து பொறுமையுடன் காத்திருக்கும் செங்கலே கலசம் தொடுகிறது. உங்களிடம் இருக்கும் திறமைகள் சவாலான சூழ்நிலைகளிலேயே வெளிப்படுகிறது. தோல்வியிலிருந்து நாம் பாடங்களை கற்க தயாராக இருந்தால்தான் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தோல்வி என்பது வெற்றி அடைய உதவும் படிக்கற்கள் தானே தவிர தடைகள் அல்ல. வெற்றி உன்னை சிரிக்க வைக்கும், தோல்வி உன்னை சிந்திக்க வைக்கும். நேரம் அனைவருக்கும் சமமாகவே வழங்கப்பட்டு இருக்கிறது. தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் நேரத்தில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தெரிந்த மனிதர்கள்தான் வெற்றி அடைகிறார்கள். மற்றவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். உன்னை நீயே ஆட்சி செய்யாவிட்டால் மற்றவர்கள் முன்னேற்றத்திற்காக நீ உழைக்கும் நிலைக்கு நீ தள்ளப்படுகிறாய். சிந்தித்து செயல்படு. மற்றவர்களிடம் புலம்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மேலும் நிறைய புலம்பும் சூழ்நிலையை தான் உருவாக்கும். மற்றவர்களிடம் நிறையை மட்டும் பேசினால் அது உங்கள் வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை உருவாக்கும். எனவே நிறைய பேசாமல் நிறையை மட்டும் பேசி பழகுங்கள். உங்களுக்கான இடத்தை பெரும்பாலும் யாரும் பறிப்பதில்லை, நீங்கள்தான் அதை தவறவிடுகிறீர்கள். தனது தோல்விக்கு தான் பொறுப்பு என்று உணர்ந்து அதை சரி செய்து திருத்திக் கொள்ளும் மனிதனே வெற்றியை நோக்கி நகர்கிறான். மற்றவர்களை காரணம் கூறும் மனிதர்கள் தங்கள் முன்னேற்றத்தை தாங்களே தடுத்து நிறுத்திக் கொள்கிறார்கள். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் மற்றொன்றை இழக்க வேண்டும். இதுதான் இயற்கை. நீ வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீ உனது சோம்பேறித்தனத்தை முதலில் இழக்க வேண்டும். சுறுசுறுப்பான ஒரு மனிதனாக மாற வேண்டும். அதுவே உனக்கு வெற்றியை தேடித்தரும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு உனது நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் செய்வது உனக்கு எந்த விதத்திலும் பலன் தராது. நீ என்ன செய்கிறாய் என்பதே முக்கியம். அதுவே உனது வெற்றியின் அஸ்திவாரம். மற்றவர்களை பார்த்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று புலம்பாமல் உன்னை நீயே மேம்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். உனது தோல்விக்கு காரணம் உனது பயமும் தயக்கமும் தான். பயத்தை விட்டுவிட்டு துணிந்து ஒரு விஷயத்தில் இறங்கினால் அதில் நீ வெற்றி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. இங்கு வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வெற்றியும் இல்லை. வழிகளை கடந்து வரும் மனிதனே வாழ்க்கையை வாழ்கிறான், வெற்றி பெறுகிறான். எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் என்று நினைப்பது வெறும் நம்பிக்கைதான். அனைத்தையும் என்னால் சமாளிக்க முடியும், நிகழ்வதை என்னால் மாற்றிவிட முடியும் என்று நினைப்பதே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை உடைய மனிதர்கள் என்றும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.